தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு வனப்பருவத்தில் ஜடாசுர வதம் அதை பார்க்க போகிறோம். அந்த அசரீரி வார்த்தை கேட்ட உடனே யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, எல்லாருடனும் சேர்ந்து மறுபடியும் அந்த நரநாராயண ஆசிரமத்தை வந்து அடைகின்றார்கள். இங்கு வந்த பிறகு அர்ஜுனன் திரும்பி வருவான், அவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏராளமான பிராமணர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஜடாசுரன் அப்படின்ற ஒரு ராட்சசன் அவன் என்ன பண்ணுறான், ஒரு பிராமண உருவத்தில் அவங்களோடையே தங்கிட்டு இருக்கான். அங்கே வந்து எனக்கு இந்த அஸ்திர வித்தைகள்லாம் தெரியும், நான் இதிலெல்லாம் கை தேர்ந்தவன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பீமனுடைய வில் அம்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பராமரிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த சாம்பலுக்குள்ள மறைந்திருக்கின்ற நெருப்பு மாதிரி இவனுக்கு உள்ளுக்குள்ள இப்படி ஒரு பகை இருக்கு அப்படின்றது பாவம் யுதிஷ்டர் கூட தெரிஞ்சிக்கல. சரியான நேரம் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். இப்போ இங்க இந்த நரநாராயண ஆசிரமத்தை வந்து அடைந்த பிறகு கொஞ்ச நாள்ல கடோத்கஜனும் அவன் கூட இருந்த ராட்சசர்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஒருவேளை கடோத்கஜன் இருந்தா தன்னுடைய திட்டம் நிறைவேறாது அப்படின்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. அந்த ஜடாசுரன் அவன் போன பிறகு ஒரு நாள் பீமன் என்ன பண்ணுறான், பாண்டவர்களை விட்டு விட்டு வேட்டைக்காக எங்கேயோ போகிறான். இப்போது அந்த கடோத்கஜனும் இல்லை, கூட இருக்க ராட்சசர்களும் இல்லை, பீமனும் இல்லை. இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜடாசுரன் என்ன பண்ணுறான், அந்த ராட்சசன் மாதிரி ஒரு கோர உருவத்தை எடுக்கிறான். எடுத்துட்டு யுதிஷ்டர், நகுலன், சகாதேவன், திரௌபதி, அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறான். இப்படி போகும்போது சகதேவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்டேருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். அவனுடைய அந்த உரையில் கத்தி வச்சிருப்பான் இல்லையா, அதையும் வந்து அவன் கையில் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு இப்போ அந்த பீமசேனன் வந்து அந்த வேட்டைக்கு போனான் இல்லையா, அந்த திசையை பார்த்து அண்ணனை உறக்க கூவி அழைக்கிறான். இப்போ அந்த யுதிஷ்டர் ராட்சசனை பார்க்கறாரு. அட மூடனே, உன்னுடைய தர்மம் குறைவடைகின்றது, இதை நீ பார்க்கலையா? இல்லை, ஆச்சரியமா ஒன்று சொல்றாரு, ராட்சசர்கள் கூட தர்மத்தை நன்கு பார்க்கிறார்கள் அப்படின்றாரு. நீ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டாமா? தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், பித்ருக்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், பறவைகள், இப்படி எல்லா விலங்கு ஜாதியை சார்ந்தவைகள், புழுக்கள், எறும்புகள் எல்லாமே மனிதர்களை சார்ந்தே இருக்கின்றன. அதனால நீயுமே, ஏன்னா நீ ஒரு ராட்சசன் இல்லையா, அதனால நீயும் மனிதனைத்தான் சார்ந்து பிழைக்கின்றாய். இந்த உலகம் செழிப்பா இருக்கிறதுனால தான் ராட்சசர்களான உங்களுடைய உலகம் செழிப்பா இருக்கு. இந்த உலகம், அதாவது இந்த மனுஷர்களுடைய உலகம் துக்கத்தை அடையும் போது தேவதைகளும் அதை நினைச்சு அவங்களும் துக்கப்படுகின்றார்கள். ராட்சசா, நாங்கள்லாம் வந்து ராஜ்யத்தை பாதுகாப்பவர்கள். எல்லாவித ஆபத்திலிருந்தும் இந்த மக்களையும் நாட்டையும் நாங்கள் பாதுகாக்கிறோம். அப்படி அந்த நாட்டை பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் செல்வம் அப்படின்றது ஏது, சுகம் ஏது? ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும்தான் ராட்சசர்கள் கூட அரசனை அவமதிக்கலாம். நீ வந்து மனுஷங்களை தின்றவன், நாங்கள் எந்த விதத்திலும் எந்த ஒரு தப்பையும் பண்ணலை, எப்போவுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி நீ செய்கிறது சரியா? எவனாயிருந்தாலுமே நண்பர்களிடத்தில், நம்பினவர்களிடத்தில், உணவு போட்டவர்களிடத்தில், தங்கறதுக்கு இடம் கொடுத்தவங்க இடத்துல துரோகமே செய்யக்கூடாது. ஆனா நீ எங்களுடைய இடத்துல எங்களால் வந்து சுகமாக பாதுகாக்கப்பட்டு வந்தாய். நாங்கள் தங்க இடம் கொடுத்துருக்கோம், எங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இப்படி எங்களையே நீ தூக்கிட்டு போனோன்னு நினைக்கிறியே, இது சரியா? இந்த மாதிரி வீணான புத்தியுடைய நீ இப்ப வீணாக மரணத்தை அடைய போகின்றாய் இல்லையா? ஒன்று செய், எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களோட சண்டை செஞ்சு நீ திரௌபதியை கொண்டு போ. அப்படி இல்லாம நீ வந்து முன்ன பின்ன யோசிக்காம இந்த காரியத்தை செய்யறதானா அதர்மத்தை அடைந்து, அபகீர்த்தி அடைந்து, மரணத்தையும் அடைவாய் அப்படின்றாரு. இப்போ இந்த நேரத்தில் இந்த மானிட பெண்ணான திரௌபதியை தூக்கிட்டு போகிறதுனால நல்ல ஒரு குடத்துல விஷத்தை கலக்கி அப்படியே நீ குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றார். ஆனால் அந்த ராட்சசன் இதெல்லாம் கேட்குறவனா இல்லை. அப்போ என்ன பண்ணுறார் யுதிஷ்டர், அவருடைய உடல் எடையை அதிகரித்துக் கொள்கிறார்.
அந்த எடை தாங்க முடியாமல் ராட்சசனால் வேகமாக ஓட முடியல. அவனுடைய வேகம் வந்து தடைபடுகின்றது. அப்போது திரௌபதியும் நகுலனும் பார்த்து சொல்கிறார், இந்த ராட்சசனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, இவன் நடக்கிற வேகம் வந்து இப்போது என்னால் குறைக்கப்பட்டது. பீமன் அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவன் வந்த உடனே ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ளே இந்த ராட்சசன் வந்து உயிர் துறப்பான் அப்படின்றாரு. அப்போது அந்த சகதேவன் அவன் அந்த ராட்சசனை பார்த்துட்டு யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறான், ராஜா, ஒரு சத்திரியன் ஒன்று யுத்தத்தில் சண்டை போட்டு தோக்கணும், இல்லைன்னா பகைவனை வெல்ல வேண்டும். இதை விட ஒரு நல்ல காரியம் ஏதாவது இருக்கா? நாம் இவனோட சண்டை போடுவோம், ஒன்று அவன் நம்ம கொல்லட்டும், அப்படி இல்லைன்னா நாம் இவனை கொல்லுவோம். அதுக்கு வந்து இதுதான் வந்து சரியான நேரம், இடம் அப்படின்றார். நம்மளுடைய சத்திரிய தர்மத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஒன்று ஜெயிக்கணும், இல்லைன்னா யுத்தத்தில் தோக்கணும். எப்படி நடந்தாலும் நாம் வந்து நற்கதியைத்தான் அடைய போகின்றோம். இந்த சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த ராட்சசன் உயிரோடு இருந்தான் அப்படின்னு சொன்னால் நான் சத்திரியன்னு அதுக்கப்புறம் சொல்லிக்கவே மாட்டேன் அப்படின்றான். சொல்லிட்டு இப்போ அவன் ராட்சசனை பார்த்து சொல்கிறான், ஏ ராட்சசா நில்லு, நான் தான் வந்து பாண்டுவின் புத்திரன் சகதேவன். ஒன்று என்னை கொன்னுட்டு இவளை கொண்டு போ, அப்படி இல்லை எங்கள் கையால் செத்து போயிரு அப்படின்றான். இப்படி அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பீமசேனன் அந்த பக்கம் வந்துடுறான். அப்போது அந்த இவங்களை தூக்கிட்டு போகிற ராட்சசனை பார்த்து அப்படியே எதிர்க்க வந்து நின்று கோபத்தோடு பார்க்குறான். ராட்சசனை பார்த்து சொல்கிறான், நீ இந்த ஆயுதங்களை எல்லாம் நான் பராமரிக்கிறேன், பரீட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நீ யாரு அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ வந்து உன்னை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ அப்போ பிராமண வேஷத்தில் மறைஞ்சிருந்த, கூடவே எங்களுக்கு வேண்டாத காரியத்தை எதையுமே நீ செய்யாமல் இருந்த. அதனால் நான் உன்னை எதுவுமே செய்யலை, உனக்கு நேரம் வரலை அப்படின்னு நான் உன்னை விட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எங்களுக்கே நீ இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணும்போது நான் உன்னை கொல்லாமல் இருக்க மாட்டேன். இதில் பீமன் ரொம்ப அழகாக ஒரு தர்மத்தை சொல்கிறான். எவன் ஒருத்தன் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கானோ அப்போ அவனை கொல்றான் அப்படின்னா அந்த கொன்னவன் நரகத்தையே அடைவான். அதனால தான் நான் உன்னை விட்டு வச்சேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்க இல்லையா, உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். நீ எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நினச்சியோ, எந்த இடத்த போய் சேரணும்னு உன்னுடைய மனசு நினைக்குதோ அந்த இடத்த நீ போய் சேர போகிறதில்ல. பகன், இடிம்பன் அவங்க எந்த வழியை போய் சேர்ந்தாங்களோ, எந்த இடத்த போய் சேர்ந்தாங்களோ அங்கே தான் நீயும் போய் சேர போகிற அப்படின்றான். இதை கேட்ட உடனே அந்த ராட்சசன் அவனும் கோபமாக பதில் சொல்கிறான், இந்த பார், எனக்கு வழி தெரியாமல் இல்லை, உனக்காகத்தான் வந்து நான் தாமதித்தேன் அப்படின்றான். நடந்தது என்ன? யுதிஷ்டர் வந்து அவருடைய பாரத்தை அதிகரித்து கொண்டார். அதனால் அந்த பாரத்தோடு அவனால் ஓட முடியல. அதனால் அவனுடைய வேகம் தடைப்பட்டது. ஆனால் என்னமா சொல்கிறான் பாருங்க, உனக்காகத்தான் நான் வந்து தாமதமாகினேன். இப்போது இந்த யுத்தத்தில் எந்தெந்த அரக்கர்களெல்லாம் ஒன்னால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கனோ அவங்களுக்கெல்லாம் உன்னுடைய ரத்தத்தை நான் ஜல தர்ப்பணம் செய்ய போகிறேன் அப்படின்றான். இப்போ 2 பேருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கின்றது. முதல்ல 2 பேரும் அந்த கைச்சண்டை, நம்ம அந்த மல்யுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. அந்த கைச்சண்டையில் இறங்குறாங்க. இந்த நேரத்தில் நகுலன், சகதேவன் 2 பேரும் வந்து இந்த சண்டை போடுற இடத்துக்கு வராங்க. அப்போது பீமன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இருங்க, நான் ஒருத்தன் போதும் இந்த ராட்சசனை கொல்றதுக்கு, நீங்கள் 2 பேரும் அப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருங்கோ அப்படின்றான். சொல்லிட்டு யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறான், ராஜா, என் மேலையும் என்னுடைய சகோதரர்கள் மேலையும் என்னுடைய அந்த தர்மத்தின் மீதும் யாகத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த ராட்சசனை நான் கொன்று தீர்ப்பேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமான யுத்தம் நடக்கின்றது. முதல்ல வந்து கையால் யுத்தம் நடக்கின்றது. அப்படியே ஒருத்தர் மேலே பாஞ்சு அப்படியே 2 மழைக்காலத்து மேகம் ஒன்னோட ஒன்று மோதுறது மாதிரி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படியே மரங்களை வேரோட பிடுங்கி அடிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா பெரிய பெரிய பாறாங்கற்களை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மீசுகின்றார்கள். கடைசியாக பீமசேனன் என்ன பண்ணுறான், அந்த ராட்சசனுடைய கழுத்தில் தன்னுடைய முஷ்டியால் வேகமாக ஒரு குத்து குத்துறான். அதை தாங்க முடியாமல் அந்த ராட்சசன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த பிறகு அந்த பீமன் ராட்சசன் அப்படியே 2 கையிலையும் மேலே தூக்கி அப்படியே தரையில் போட்டு தேய்க்கிறான். அதுக்கப்புறம்
அவனுடைய அந்த தலையை கிள்ளி எடுக்கிறான், கை காலெல்லாம் அப்படியே உடைச்சி போடுறான், எல்லாத்தையும் போட்டு நொறுக்கி எடுக்கிறான். கடைசியாக அப்படியே அந்த ராட்சசன் அவனுடைய அந்த உடல் மீதி இருக்கலையே அப்படியே கொத்தா கொண்டு வந்து யுதிஷ்டர் காலடியில் போடுகிறான். ஒரு வழியா அந்த ஜடாசுரன் அவன் வதம் செய்த பிறகு பீமன், யுதிஷ்டர், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாரும் அந்த நரநாராயண ஆசிரமத்தை வந்தடைகின்றார்கள். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.